இல்லை பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரடியாக அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய உடனடியாக போய் பார்த்து நீங்கள் முதல்ல மருத்துவருக்கு தைரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எல்லோருமாக நாங்கள் வந்து அங்கே தைரியம் சொன்னோம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல், அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான காயம். அது வந்து பொதுவாக நீங்கள் நல்லா இருக்காருன்னு இப்போ வந்து அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு. நான் கேட்டேன் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதோடைய தலையில் 2-3 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல் காதில் இயர் லோபில் காயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் மல்டிபிள் சூச்சர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் சூச்சர் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும், ஒரு துறையில் மூத்த, அவர் தான் HOD மெடிக்கல் ஆன்காலஜியில் புற்றுநோயுடைய மூத்த மருத்துவர். அது மட்டும் அல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. இன்னொன்று பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர். அவரை வந்து இவ்வளோ ஒரு கொடூர தாக்குதல் இங்கே எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்தது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று இட்ஸ் வெரி வெல் பிளான்டுங்க. அதாவது ஏதோ எதேச்சையாக ஒரு நடந்த ஒரு வாக்குவாதத்திலேயோ ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு உணர்ச்சிப்பட்டு நடக்கலை. இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தாக்குதலாக தான் இதை பார்க்குறோம். அது மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கிறதா எப்படின்றத கேட்குறோம். அது திட்டமிட்ட கொலைதெல்லாம் கத்தி அவர் எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சுருந்து ரூம்குள்ளே போய் ஒரு மருத்துவரை தள்ளி அது உள்ளார வந்து பல தாக்குதல் நடத்தி பல இடங்களில் காயப்பட்டு இப்போ எல்லா இடங்களையும் சூச்சர் போட்டுக்கிறார். ஸ்டேபிளாக இருக்கார், இருந்தாலும் கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். மிகப்பெரிய கண்டனத்தை அண்ணன் பொதுச் செயலாளர் சார்பில் இதை தெரிவிச்சுக்கிறோம். இது முதல் சம்பவம் இல்லைங்க. இப்போ கடந்த வாரம் நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ESI மருத்துவமனையில் மருத்துவர் முத்துக்கார்த்தியின் வரைக்கும் மணப்பாறையில் இருந்த டாக்டர், அவரை வந்து 5 பேர் சேர்ந்து அவங்க அசால்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் அண்ணன் சொன்னது போல் இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரஞ்சிருக்குன்னா இப்போ இந்த கொலை சம்பவங்கள் இல்லை கொடூர குற்ற சம்பவங்கள் அல்லது தாக்குதல் வந்து ஏதோ ரோட்டில் மட்டும் நடக்கலைங்க. ரோட்டை தாண்டி இப்போ மருத்துவமனை வளாகத்தில் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவருக்கே இது நடந்திருக்குன்னா இது பெரிய ஒரு வெட்கக்கேடான செய்தியாக தான் இந்த கருத்தை நாங்கள் பதிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரத்தம் அங்கே சிந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது இப்போ நோயாளி தான் ரத்தத்தோடு ரத்த வெள்ளத்தில் கிடப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிர் காக்கிற மருத்துவரே இந்த மருத்துவமனையில் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த செய்தியை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பார்க்குறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலாக பொதுச்செயலாளர் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அந்த மருத்துவருக்கு மன வலிமையை கொடுத்துக்கிறோம். அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம், இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தோம். அவரும் சொன்னார் பொதுச்செயலாளர் சார்பில் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு வந்துக்கிறோம். அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் உடனே ஒரு அரெஸ்ட் காமிப்பாங்க, அதெல்லாம் இங்கே நிகழ்வு. அப்போ இந்த சம்பவங்கள் வந்து தொடருது. அதான் நாங்கள் என்னுடைய கேள்வி. அண்ணன் தான் அழகாக சொல்லிட்டாங்க, இந்த சம்பவங்கள் தொடருது. இந்த தொடர் சம்பவம் வந்து ஏதோ ஒரு புறநகரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இது நடக்கலை. இந்த சென்னை கார்பரேஷனில் சிட்டியில் தமிழ்நாட்டுடைய தலைநகராணி மருத்துவ தலைநகர் வேறு சொன்னோம். இப்போ தலைநகரில் இருக்கக்கூடிய மைய மருத்துவமனையிலேயே ஒரு காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியுதுன்னா அதை காவல்துறை என்ன செய்யுது, காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறாரு? இப்போ இதை விட நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். இந்த அரசின் மீதும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மீது இந்த மருத்துவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து சென்றதற்கு பிறகு இப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க? இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. அப்போ இந்த சாலையில் அமர்ந்து இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு இந்த அரசின் மீதும் நம்பிக்கை இல்லை, இந்த நிர்வாகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை, துணை முதலமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லாத தரையில் உட்காந்துருக்காங்க. இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, அதாவதுங்க கடந்த அதிமுக ஆட்சியில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அதாவது ஒரு இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ ஒருத்தர் அது மாதிரி சம்பவமே நடைபெறல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இந்த ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான் நடு ரோட்லையும் இது மாதிரி வெறி தாக்குதல், கொலை வெறி தாக்குதல் நடக்குது, வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது, மாணவர்கள் மேலேயும் நடக்குது, பெண்கள் மேலே நடக்குது, காவல்துறை மேலே நடக்குது, இப்போ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதே நடக்குது. இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு, போன வாரம் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் போன வாரம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாங்கள் அது கடுமையான கண்டனத்தை பொதுச்செயலாளர் தெரிவித்தார். இப்போ நாங்கள்லாம் ட்விட்டு போட்டோம், அண்ணன் தொடர்ந்து பேசுகிறாங்க, பொதுச்செயலாளர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சொல்கிறார். இப்போ சொன்னதுக்கப்புறமாவது கடந்த சம்பவத்திற்கு பிறகாவது இந்த அரசு விழித்திருந்தால் முழித்திருந்தால் இந்த திட்டமிட்ட சம்பவம் நடந்திருக்காரு. யதார்த்தமாக நடக்கிறதுன்றது வேறு பற்றி. உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 ஆர்குமெண்ட் நடந்து ஒரு லேசை தள்ளி விடுறதுன்றது வேறு. இது உள்ளே வந்து கத்தி எடுத்து அண்ணன் சொன்னது போல் ஆயுதம் எப்படி வந்தது என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி இருக்கிறார். இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ள கதவை சாத்தி கொலைவதை தாக்குறது மல்டிபிள் சூச்சர்ஸ், அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ திட்டமிட்ட தாக்குதல் நடத்துகிறப்ப இதை வந்து நிர்வாகம் கண்காணிக்கணும். ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.